தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761. அறிவோம் ஆன்மீகம். திதிகளுக்குரிய விநாயகர் பற்றி அறிவோம். பிரதமை பாலகணபதி, த்விதியை தருண கணபதி, திருதியை பக்தி கணபதி, சதுர்த்தி வீர கணபதி, பஞ்சமி சக்தி கணபதி, சஷ்டி துவிஜ கணபதி, சப்தமி சித்தி கணபதி, அஷ்டமி உசிஷ்ட கணபதி, நவமி விக்ன கணபதி, தசமி ஷிப்ர கணபதி, ஏகாதசி ஹேரம்ப கணபதி, துவாதசி லக்ஷ்மி கணபதி, திரையோதசி மகா கணபதி, சதுர்த்தி விஜய கணபதி, அமாவாசை நித்ய கணபதி, பௌர்ணமி நித்ய கணபதி. பல்வேறு விநாயகரும் பலன்களும். விக்கிரகங்களாக நாம் வழிபடும் பிள்ளையாரை நாம் சில பொருட்களை கொண்டு உருவாக்குகிறோம். அப்படி நாமே உருவாக்கி வழிபடும் ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒவ்வொரு சக்தி உண்டு. மண்ணில் விநாயகரை பிடித்து வந்து வழிபட்டால் நற்பதவி கிடைக்கும். புற்று மண்ணில் செய்த விநாயகரை வழிபட்டால் லாபம் பெருகும். வெள்ளத்தால் செய்த பிள்ளையாரை வழிபட்டால் இல்லத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். உப்பினால் செய்த விநாயகரை வழிபட்டால் எதிரிகள் விலகுவார்கள். வெள்ளருக்கு விநாயகரை வழிபட்டால் செல்வம் பெருகும். கல் விநாயகரை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும். மாவினால் செய்த விநாயகரை வழிபட்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். விநாயகரின் அவதாரங்கள். நமது இந்து மதத்தில் பல்வேறு கடவுளர்கள் தகுந்த நேரத்தில் பற்பல அவதாரங்களை எடுத்துள்ளனர். அதே போலவே விநாயக பெருமானும் 12 அவதாரங்கள் எடுத்ததாக விநாயக புராணம் தெரிவிக்கின்றது. அவற்றை காணலாம். வக்ரதுண்ட விநாயகர், சிந்தாமணி விநாயகர், கஜானனர், விக்னராஜர், முந்திய மயூரேச விநாயகர், பிந்திய மயூரேச விநாயகர், தூமகேது, கணேசர், கணபதி, மகோத்கடர், டுண்டி விநாயகர் மற்றும் வல்வ விநாயகர். கோவில்களும் வளங்களும். கடம்பவனம் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயம், வேணுவனம் திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம், செண்பகவனம் திருநாகேஸ்வரம் நாகநாதர் ஆலயம், மதுவனம் நல்லினம் மதுவனேஸ்வரர் ஆலயம் நாகப்பட்டினம், குண்டலிவனம் திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம், மறைவனம் வேதாரண்யம் ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் ஆலயம், மாதவிவனம் திருமுருகன் பூண்டி முருகநாதர் ஆலயம், வில்வவனம் திருவாடனை ஆரத்தினேஸ்வரர் ஆலயம். என்ன பொருள்? இறைவனை வழிபடுவதற்காக நாம் செல்லுமிடம் கோவில் ஆகும். இந்த கோவில் என்ற வார்த்தை எப்படி தோன்றியது என அறியலாம். கோ கூட்டல் இல், இந்த 2 சொற்களின் சேர்க்கையால் கோவில் உருவானது. கோ என்பது இறைவனையும், இல் என்பது இல்லத்தையும் குறிக்கின்றது. கோவில் என்பது இறைவன் வாழுமிடம் என பொருளாகும். மேலும் ஆலயம் என்பது ஆன்மா லயப்படுகின்ற இடம் என கூறப்படுகிறது. ஆன்மாக்கள் இறைவனுடன் ஒன்றாய் கலந்து வழிபட ஏற்ற இடம் என்பதால் ஆலயம் என பெயர் வந்தது. பஞ்சபாத்திரம் என்றால் என்ன? பஞ்சபாத்திரம் என்பது நமது வீடுகளிலும் ஆலயங்களிலும் பயன்படுத்தப்படும் மிக புனிதமான செம்பு பாத்திரமாகும். இந்த பாத்திரத்தில் துளசி, அருகு, வேம்பு, வில்வம் மற்றும்
வன்னி உள்ளிட்ட ஐவகை இலைகளை இட்டு பூஜைக்கு பயன்படுத்துகின்றோம். உத்திரணி கரண்டி எனப்படும் கரண்டியின் மூலமாக பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தீர்த்த நீர் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மகாமக குளம் விளக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள மகாமக குளம் உலக புகழ் பெற்றதாகும். தமிழகத்தில் உள்ள பெரிய கோவில் குளங்களில் ஒன்றாக இந்த மகாமக குளம் போற்றப்படுகின்றது. இந்த குளம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் ஆலயத்திற்கு சொந்தமான குளமாக கருதப்படுகின்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் மாசிமக திருவிழாவின் போதும் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக திருவிழாவின் போதும் இங்கு லட்சக்கணக்கானோர் ஒன்று திரண்டு வழிபடுகின்றனர். நமது மக்கள் பாவங்களை தீர்க்க காசியில் உள்ள கங்கையில் நீராடுவர். ஆனால் காசியில் வசிப்போர் தங்களது பாவங்களை போக்க கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடினால் அகலும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரிவக வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குளத்தை சுற்றி 16 மண்டபங்களும் 21 கிணறுகளும் உள்ளன என்பது கூடுதல் சிறப்பு. பற்றி அறிவோம். சாமரம் அல்லது சௌரி என்பது தெய்வங்களுக்கு மரியாதை செய்வதற்காக வீசப்படும் புனிதமான விசிறியாகும். தெய்வங்களுக்கு வெண்சாமரம் வீசுவதை ராஜ உபச்சாரம் என்பர். அரசருக்கெல்லாம் அரசராக இறைவனை கருதி வெண்சாமரமும் வீசி குடை பிடிப்பது முக்கிய உபச்சாரமாக பார்க்கப்படுகின்றது. இந்த வழக்கம் இந்தியா மட்டுமல்லாமல் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளிலும் இறை வழிபாட்டில் சாமரம் வீசும் நிகழ்வு காணப்படுகின்றது. துளசி நீர் பயன்கள். ஆலயங்களில் வழங்கப்படும் துளசி தீர்த்தம் நமது உடலுக்கு மிக்க நன்மை கொடுக்க வல்லது. இதனை தினமும் குடித்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதனை அருந்துவதால் உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கும், செரிமானம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மன அழுத்தம் நீங்கும், சுவாச அமைப்பு சரியாகும், இரத்த சர்க்கரை அளவு சமனாகும். தினமும் ஆலயத்திற்கு சென்று துளசி தீர்த்தம் அருந்த முடியாதவர்கள் இரவில் துளசியை தூய நீரில் ஊற வைத்து அதனை காலையில் வடிகட்டி அருந்தி வந்தால் நன்மை. ஆலயத்தில் 3 முறை வலம் வர வேண்டும் என்பது ஏன்? கோயிலுக்கு நாம் சென்றால் 3 முறை பிரதட்சணம் வர வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதற்கான காரணம் என்னவென்றால், நமது சொல், செயல், சிந்தனை ஆகிய 3னாலும் நம்மை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். இதனை வலியுறுத்ததான் நாம் 3 முறை ஆலயத்தை வலம் வர வேண்டும் என்கின்றனர். இப்படி மனம் ஒன்றி வழிபடும் போது நினைத்த காரியங்கள் கைகூடும் என கூறப்பட்டுள்ளது. தினமும் பிரதோஷ பூஜை நடைபெறும் சிவாலயம். பொதுவாக சிவாலயங்களில் 15 நாட்களுக்கு ஒருமுறை வரும் பிரதோஷ வேலையானது சிறப்பாக வழிபாடு செய்யப்படும். ஆனால் திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் தினமும் 4:30 மணி முதல் 6 மணி வரை நித்திய பிரதோஷ பூஜை நடத்தப்படுகின்றது. இந்த நேரத்தில் தியாகராஜரை 30 முக்கோடி தேவர்களும் தரிசனம் செய்வதாக ஐதீகம். ஆகையால் தான் மாலை நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்தால் 30 முக்கோடி தேவர்களின் அருள்மழையில் நனையலாம் என நம்பப்படுகின்றது. ஆ
ஒட்டடை அடிக்கக்கூடாது. நமது வீட்டை சுத்தம் செய்யும் போது ஒட்டடை அடிப்பது வழக்கம். ஆயினும் ஒட்டடை அடிப்பதில் சில வழிமுறைகள் கூறப்பட்டுள்ளன. நாம் நினைத்த கிழமைகளிலெல்லாம் ஒட்டடை அடிக்கக்கூடாது. அதன்படி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது என்கின்றனர். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பொருள் வாங்கி சேர்த்தால் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆகையால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஒட்டடை அடிக்காமல் முதல் நாளிலேயே சுத்தப்படுத்தினால் நல்லது என்பது தொன்னம்பிக்கை. கடவுளை வழிபடலாமா? ஆலயத்திற்கு செல்லும் போது சிலர் கண்களை மூடியபடி இறைவனை வழிபடுகின்றனர். ஆனால் இப்படி வழிபடுதல் சரியா? கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசிக்கும் போது கண்களை மூடுதல் தவறான செயலாக பார்க்கப்படுகின்றது. நமது கண் முன்னால் தெய்வத்தின் திருவுருவம் இருக்கும் போது கண்ணார கண்டு வழிபடுதல் வேண்டும். திருவுருவம் இல்லாத இடத்தில் வழிபட நினைத்தால் கண்களை மூடி மனதில் கடவுளின் உருவத்தை நினைத்து வழிபாடு செய்யலாம் என கூறப்படுகின்றது. விரதங்களை பெண்கள் மட்டும்தான் கடைபிடிக்க வேண்டுமா? இறைவனின் வழிபாட்டு முறைகளில் உள்ள பூஜை மற்றும் விரதங்களை பெரும்பாலும் பெண்களே கடைபிடிப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் பூஜைகள் மற்றும் விரதங்களை ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் கடைபிடிக்கலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். வீடு, குழந்தைகள் உள்ளிட்ட விஷயங்களில் பெண்களே அதிகம் அக்கறை கொண்டவர்களாக இருப்பதாலும் குடும்ப நலன் காரணமாகவும் பெண்கள் பூஜை மற்றும் விரதங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அனைவரும் இத்தகைய வழிபாட்டு வழிமுறைகளில் பங்கேற்க வேண்டும் என கூறப்படுகின்றது. சாப்பிடக்கூடாது என்பது சரியா? காலை சூரிய உதயம் மற்றும் மாலை சூரிய அஸ்தமன ஆகிய இரு வேளைகளிலும் சந்தியா காலங்கள் என்றழைக்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் இறை வழிபாட்டை தான் நாம் செய்ய வேண்டும். செல்வத்தை வாரி வழங்கும் மகாலட்சுமி அன்னை மாலை வேளைகளில் நமது வீட்டிற்கு வருவதாக நம்பப்படுகின்றது. ஆகையால் இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டுமே தவிர மற்ற வேலைகளை செய்யக்கூடாது என்கின்றனர். வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும்? நாம் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் போது எந்த கடவுளை எந்தெந்த வழிமுறைகளில் வழிபட வேண்டும் என சில ஐதீகங்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் முதலில் விநாயகரை வழிபட்ட பின்னர் மூலவரை தரிசித்து வலம் வர வேண்டும். அடுத்து அம்பாள் மற்றும் பரிவாரங்களை வணங்கி சுற்றி வர வேண்டும். மூன்றாவதாக நவகிரகங்கள், அடுத்து சண்டிகேஸ்வரர், பைரவர் ஆகியோரை தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு சிறிது நேரம் ஆலயத்தில் அமர்ந்து மனதை அமைதிப்படுத்திவிட்டு நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆலயங்களில் பிரதோஷ விழா நடப்பது ஏன்? சிவாலயங்களில் 15 நாட்களுக்கு ஒருமுறை பிரதோஷ விழா நடப்பது வழக்கம். ஆனால் வைணவ ஆலயமான நரசிம்ம பெருமாள் ஆலயத்தில் பிரதோஷ விழா நடத்தப்படுவதன் காரணத்தை அறிவோம். பகவான் மகாவிஷ்ணு பக்த பிரகலாதனை காப்பதற்காகவும் இரண்யகசிவை அழிப்பதற்காகவும் தசாவதாரங்களில் ஒரு அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார். நரசிம்மர் தூணை பிளந்து வெளியே வந்த நேரம் பிரதோஷ வேலை என கூறப்படுகின்றது. ஆகையால் தான் நரசிம்மரை வணங்குவதற்கு ஏற்ற நேரமாக பிரதோஷ வேளையில் சிறப்பு பூஜை நடத்தப்படுகின்றது.
கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுவதன் தத்துவம். கிருஷ்ண பரமாத்மா சிறுவயதில் வெண்ணெய் திருடி உண்டதாக இதிகாசங்கள் கூறுகின்றன. குழந்தை கண்ணனை நாம் ஓவியங்களில் காணும்போது கைகளில் வெண்ணெய் ஏந்தியபடியே காட்சியளிப்பார். எதனால் பகவான் வெண்ணெய் திருடுகின்றார்? அதன் தத்துவம்தான் என்ன? வெண்ணெய் என்பது பக்தி நிறைந்த கள்ளம் கபடமில்லா வெள்ளை உள்ளத்தை குறிப்பதாகும். அப்படிப்பட்ட உள்ளத்தை கண்டால் பகவான் அந்த உள்ளத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வார் என்றும் கூறப்படுகின்றது. ஆகையால்தான் கண்ணனை வெண்ணெய் திருடன் என சூசகமாக குறிப்பிடுகின்றனர். அணிவித்த மாலையை வாகனங்களில் கட்டலாமா? ஆலயங்களில் தெய்வத்திற்கு சூட்டப்பட்ட மாலையை சிலர் தங்கள் வாகனங்கள் முன்பு கட்டுகின்றனர். இது சரியான செய்கையா? சாதாரணமான மலர் மாலைகள் சுவாமிக்கு சாற்றிய பின்பு பிரசாதம் என்னும் புனித நிலையை அடைந்து விடுகின்றன. இந்த புனிதமிக்க மாலையை நாம் வாகனங்களில் கட்டும்போது அது செல்லும் இடமெல்லாம் சிதறி சாலைகளில் கொட்டும். இந்த பூக்களின் மீது பல்வேறு வாகனங்கள் ஏறி செல்லும். மேலும் நடப்போரின் காலில் மிதிப்படும். ஆகையால் புனிதமிக்க மலர் மாலையை வாகனங்களில் கட்டாமல் இருப்பதே சிறந்தது என கூறுகின்றனர் ஆன்மீக ஞானிகள். ஆலயங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும் முறை. ஆலயங்களில் நாம் வழிபடும் போது ஒவ்வொரு சுவாமிக்கும் தனித்தனியாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டியதில்லை. கொடிமரத்திற்கு வெளியே நாம் சாஷ்டாங்க நமஸ்காரத்தை செய்யலாம். இப்படி செய்வது அனைத்து சுவாமிகளுக்கு சேர்த்து நமஸ்காரம் செய்த புண்ணியம் கிடைக்கும். தசாவதாரங்களும் அவற்றிற்குரிய கோள்களும். மகாவிஷ்ணுவின் அவதாரங்களுடன் தொடர்புடைய நவ கோள்களை பற்றி ஹிந்து மத நூல்கள் குறிப்பிட்டுள்ளன. மேலும் நவகிரகங்கள் மட்டுமல்லாது இந்த வரிசையில் புலிகனை பற்றியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றை பற்றி காணலாம். மச்ச அவதாரம் கேது, கூர்ம அவதாரம் சனி, வராக அவதாரம் ராகு, நரசிம்ம அவதாரம் செவ்வாய், வாமன அவதாரம் குரு, பரசுராம அவதாரம் சுக்கிரன், ராம அவதாரம் சூரியன், பலராமர் அவதாரம் குளிகன், கிருஷ்ணர் அவதாரம் சந்திரன், கல்கி அவதாரம் புதன். நவ திருப்பதிகள். நவ திருப்பதிகள் என்றழைக்கப்படும் 9 வைணவ ஆலயங்கள் நவ கிரகங்களுடன் தொடர்புடையவைகளாக கருதப்படுகின்றன. இந்த ஆலயங்கள் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அவற்றை காணலாம். ஸ்ரீ வைகுண்டநாதர் ஆலயம் ஸ்ரீவைகுண்டம். தொடர்புடைய கிரகம் சூரியன். ஸ்ரீ விஜயாசன பெருமாள் ஆலயம் நத்தம். தொடர்புடைய கிரகம் சந்திரன். ஸ்ரீ வைத்தமாநிதி பெருமாள் ஆலயம் திருக்கோளூர். தொடர்புடைய கிரகம் செவ்வாய். ஸ்ரீ பூமி பாலக பெருமாள் ஆலயம் திருப்புளியங்குடி. தொடர்புடைய கிரகம் புதன். ஸ்ரீ ஆதிநாதன் ஆலயம் ஆழ்வார் திருநகிரி. தொடர்புடைய கிரகம் வியாழன். ஸ்ரீ மகர நெடுங்குழைக்காதன் ஆலயம் தென் திருப்பேரை. தொடர்புடைய கிரகம் வெள்ளி. ஸ்ரீ சோரநாதன் ஆலயம் பெருங்குளம். தொடர்புடைய கிரகம் சனி. இரட்டை திருப்பதி ஸ்ரீ தேவபிரான் ஆலயம் தொலைவில்லி மங்கலம். தொடர்புடைய கிரகம் ராகு. இரட்டை திருப்பதி ஸ்ரீ அரவிந்த லோச்சனர் ஆலயம் தொலைவில்லி மங்கலம். தொடர்புடைய கிரகம் கேது. தமிழகத்தின் நவ கைலாயம். தமிழகத்தின் நவ கைலாயங்கள் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளன. நவ கைலாயங்களில் நவகிரகங்கள் வழிபட்டதால் இந்த ஆலயங்கள் அதி முக்கியத்துவம் பெற்று அருள் பாலிக்கின்றன. இந்த ஆலயங்கள் மேல் கைலாயம், நடு கைலாயம் மற்றும் கீழ் கைலாயம் என 3 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்ரீ பாபநாசநாதர் ஆலயம் பாபநாசம் கிரக அம்சம் சூரியன். பிரிவு மேல் கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் சேரன்மாதேவி கிரக அம்சம் சந்திரன். பிரிவு மேல் கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் கோடகநல்லூர் கிரக அம்சம் செவ்வாய். பிரிவு மேல் கைலாயம்.
ஸ்ரீ கோத பரமேஸ்வரர் ஆலயம் குன்னத்தூர். கிரக அம்சம் ராகு. பிரிவு நடுக்கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் முரப்பநாடு. கிரக அம்சம் குரு. பிரிவு நடுக்கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் திருவைகுண்டம். கிரக அம்சம் சனி. பிரிவு நடுக்கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் தென் திருப்பேரை. கிரக அம்சம் புதன். பிரிவு கீழ்கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் ராஜபதி. கிரக அம்சம் கேது. பிரிவு கீழ்கைலாயம். ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் சேர்ந்தமங்கலம். கிரக அம்சம் சுக்கிரன். பிரிவு கீழ்கைலாயம். பஞ்சரங்கத்தலங்கள். பஞ்சரங்கத்தலங்கள் என்பது காவிரி நதியின் கரையில் அமைந்துள்ள வைணவ ஆலயங்களாகும். ரங்கம் என்றால் 6 பிரியும் இடத்தில் மேடாக உள்ள பகுதி என கூறப்படுகின்றது. அத்தகைய இடங்களில் அமையப்பெற்ற திருத்தலங்களே பஞ்சரக தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பஞ்சரங்க தலங்களில் ஒன்று கர்நாடகா மாநிலத்திலும் மற்றவை தமிழ்நாட்டிலும் அமைந்துள்ளன. ஆதிரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் ஆலயம் ஸ்ரீரங்கப்பட்டணம் கர்நாடகா. மத்திய ரங்கம் ஸ்ரீ அரங்கநாதர் ஆலயம் ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு. அப்பாலரங்கம் ஸ்ரீ ரெங்கநாதர் ஆலயம் திருப்பேர் நகர் என்ற கோவிலடி தமிழ்நாடு. சதுர்த்தரங்கம் ஸ்ரீ சாரங்கபாணி ஆலயம் கும்பகோணம் தமிழ்நாடு. பஞ்சரங்கம் ஸ்ரீ பரிமளநாதர் ஆலயம் திரு இந்தளூர் மாயவரம் தமிழ்நாடு. பஞ்சராமர் தலங்கள். நமது தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ராமபிரானுக்கான 5 தலங்கள் பஞ்சராமர் தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோதண்டராமர் ஆலயம் முடிகொண்டான் திருவாரூர். கோதண்டராமர் ஆலயம் அதம்பார் திருவாரூர். ராமர் ஆலயம் பருத்தியூர் திருவாரூர். வீர கோதண்டராமர் ஆலயம் தில்லை விளாகம் திருவாரூர். ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயம் வடுவூர் திருவாரூர். பஞ்ச கிருஷ்ண தலங்கள் என்பது தமிழகத்தில் அமைந்துள்ள பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள் என அழைக்கப்படுகின்றன. அவற்றை காணலாம். ஸ்ரீ லோகநாத பெருமாள் ஆலயம் திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினம். ஸ்ரீ நீலமேக பெருமாள் ஆலயம் திருக்கண்ணபுரம் திருவாரூர். ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் ஆலயம் திருக்கண்ணமங்கை திருவாரூர். ஸ்ரீ கஜேந்திர வரத பெருமாள் ஆலயம் கபிஸ்தலம் தஞ்சை. ஸ்ரீ உலகளந்த பெருமாள் ஆலயம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி. சுவாமிக்கு புழுங்கலரிசி சாதத்தை நைவேத்தியம் செய்யலாமா? அரிசியை ஒரு முறை வேக வைத்துவிட்டால் அதனை உடனே நைவேத்தியம் செய்துவிட வேண்டும். நெல்மணியை ஒரு முறை வேக வைத்து அதனை காய வைத்து அரிசியாக்கிவிட்டால் அது பழைய சோறுக்கு சமமாக கருதப்படுகின்றது. ஆகையால் தான் புழுங்கலரிசி நிவேதனத்திற்கு உகந்ததல்ல, பச்சரிசியே சிறந்தது என கூறப்படுகின்றது. பிள்ளையார் சதுர்த்தி அன்று இட்லி நிவேதனம் செய்வார்கள். இதற்கு கூட புழுங்கலரிசியை பயன்படுத்தாமல் பச்சரிசியை பயன்படுத்துதல் சிறப்பு என சொல்லப்படுகின்றது. கோமாதா பூஜை செய்ய உகந்த கிழமை எது? சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் அருளும் கோமாதா பூஜையை தினமும் செய்யலாம் என்கின்றனர் ஆன்மீக பெரியவர்கள். அனைவராலும் மிக எளிதாக செய்யக்கூடிய உயர்ந்த தர்மம் பசுமாட்டிற்கு புல்லோ அல்லது அகத்திக்கீரையோ கொடுத்து வழிபடுவதாகும். தினமும் செய்ய இயலாதவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது செய்தால் வாழ்வெல்லாம் நலம் பெறலாம் என்றும், தொடர்ந்து இப்படி செய்யும் போது இல்லத்தில் மகாலட்சுமியின் அருள் நீடித்து நிலைக்கும் என்றும் கூறுகின்றன சாஸ்திரங்கள். எவர் சில்வர் விளக்கில் தீபம் ஏற்றலாமா? மண் அகல், வெண்கலம், வெள்ளி மற்றும் தங்கம் ஆகியவற்றினாலான விளக்குகளில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும். இரும்பு உலோகத்தை பூஜை சம்பந்தமான விஷயங்களில் பயன்படுத்தக்கூடாது என்கின்றனர். ஆகையால் இரும்பிலிருந்து பெறப்படும் எவர் சில்வரில் தயாரிக்கப்படும் விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது என சொல்லப்படுகிறது.
ஜோதிடம் எப்போதெல்லாம் பார்க்கக்கூடாது? கரிநாள், அஷ்டமி, நவமி, பிரதமை, கிருத்திகை, பரணி, ஆயில்யம், கேட்டை, பூரம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் ஜாதகம் பார்க்கக்கூடாது. நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் அஸ்தமன நேரத்தில் மறைந்துவிட்டால் கிரகங்களுக்கு அவைகளுக்குண்டான பலம் குறைந்துவிடும் என கூறப்படுகின்றது. ஆகையால்தான் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பஞ்சாங்கம் மற்றும் ஜோதிடம் உள்ளிட்டவற்றை பார்க்க வேண்டாம் என்கின்றனர். அது மட்டுமில்லாமல் இரவில் ஜோதிடம் பார்த்தால் பலனில்லை எனவும் சொல்லப்படுகின்றது. அறிவோம் ஆன்மீகம். தெய்வீக திருக்கல்யாண ஹோம திரவியங்கள், பூஜை பொருட்கள் மற்றும் யாக சாமான்கள் வாங்க திருப்பதி பாலாஜி நாட்டு மருந்து ஹோம சாமான்கள் கடை, மயிலாப்பூர். ஃப்ரீ டெலிவரி. கால் 9840537761.